Hello friends, வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் AppsTech. இந்த வீடியோவில் PUBG மொபைல் கேமை நம்மளோட பிசியில் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணி விளையாடுறது இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கூடவே பிசி கான்ஃபிகரேஷன் பற்றியும் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிங்கனாக்கா நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுக்குமே கிடைக்கும். ஸோ என்னுடைய கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4GB ரேம் கொண்ட இந்த பிசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் PUBG வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாக்கா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன வேணும்னாக்கா எமுலேட்டர். ஸோ இந்த எமுலேட்டரோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த எமுலேட்டர் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு சார்ஜஸுமே இல்லாமல். ஸோ இந்த எமுலேட்டருடைய சைஸ் வந்து பாருங்கக்கா வெறும் 8 MB மட்டும் தான். ஸோ இந்த எமுலேட்டரை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய சிஸ்டமுடைய கான்ஃபிகரேஷன் வந்து போதுமானதாக இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு இந்த கேம் இன்ஸ்டால் ஆகும். அப்படி இல்லைனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வார்னிங் மெசேஜ் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய சிஸ்டத்தில் வந்து பாருங்க 4GB ரேம்ன்றதுனால எந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியுது. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து பாருங்க ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு லோடிங் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து மொபைலில் நீங்கள் விளையாடிட்டு இருந்தனாக்கா உங்களுடைய ஃபேஸ்புக் இல்லை ட்விட்டர் மூலிமா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மொபைலில் பார்த்த எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிசிலேயே நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரோலர் இருக்குது. ஸோ இதில் வந்து தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்தெந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாக்கா என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் இருக்குன்னு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பிசியில் வந்து விளையாடும் போது இதை நீங்கள் நோட் பண்ணிங்களா உண்மையிலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்க்ரீனோட சைஸ் வந்து நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் இல்லைனாலும் நீங்கள் செட் பண்ணிட்டு விளையாடிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேமுக்குள்ளே போனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த FGHன்னு இருக்க பாருங்கள். ஸோ இந்த கீ நீங்கள் ப்ரெஸ் பண்ணினாக்கா அந்தந்த ஆக்ஷன் வந்து நடக்கும். அண்ட் அதே மாதிரி கன்னையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் மொபைலில் விளையாடிட்டு இருந்து நீங்கள் பிசியில் விளையாட ஆரம்பிச்சினாக்கா கண்டிப்பாக இனிஷியல் ஸ்டேஜ் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் விளையாட தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய செட்டிங்ஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு செட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்னொரு பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2GB ரேம் தான் இருக்குது. ஸோ இதில் நான் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணேன். பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் வந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3GB வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ் நீங்கள் PUBG வந்து பிசியில் இன்ஸ்டால் பண்ணாக்கா உங்களுக்கு குறைஞ்சது 3GB இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த கேம் வந்து நம்ம பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ என்னுடைய 4GB ரேமில் வந்து நான் விளையாடி பார்த்துருக்க சில டைம்ஸ் வந்து லேகிங் இஷ்யூ கண்டிப்பாக இருக்குது. ஸோ மினிமம் ரெக்யர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8GB இருந்துச்சுனாக்கா எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் வந்து நம்ம PUBG கேம் வந்து விளையாட முடியும். இதுதான் என்னுடைய ரெக்கமெண்டேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.